கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துட்டு எந்த சைஸில் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணாமல் அது சரிப்படுத்த முடியும் சார்? கிட்னி ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வந்து லொக்கேஷன். நம்ம வந்து இப்போ 3 வகையாக அதை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கிட்னியில் இருக்கிறது, கிட்னிலேருந்து யூரின் பிளாடருக்கு போகிற டியூப்பில் இருக்கிறது, யூரிட்டர்னில் இருக்கிறது, மூணாவது பிளாடர்லேயே இருக்கிறது. இது 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா, பிளாடரில் இருக்கிற ஸ்டோன் மொத்தமாகவே எல்லா கிட்னி சைஸ் ஸ்டோன்ஸுமே 5 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா அது நார்மலாக எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கோ இல்லை அதை நம்ம தண்ணி நிறையா குடித்து கரையிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். 100% சொல்ல முடியாது, பட் 70 to 80%. 5 மில்லிமீட்டர் கீழே இருக்கிற ஸ்டோன்ஸ்க்கு மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. அது ட்ரீட்மெண்ட்னா ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது, கன்சர்வேட்டிவாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். 5 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து அதோட லொக்கேஷனை பொறுத்து, சப்போஸ் இப்போ யூரிட்டரில் இருக்குன்னா அதை நம்ம வந்து ஆப்ரேட் தான் பண்ணணும். இது பிளாடரில் இருக்குது, பிளாடருக்கு கீழே நெருங்கி வந்துருச்சு, வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அது வந்து நம்ம டேப்லெட்ஸ் மூலமாக ஒரு சாய்ஸ் கொடுத்து பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அது வரல, நம்ம கிட்னி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ரக்ட் ஆகி நம்ம நார்மலாக ஸ்கேனில் பார்க்கும்போது கிட்னி வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர் ஜென்ரல் டேர்மில். அது என்னென்னா அந்த யூரின் டியூப்பில் ஸ்டோன் அடைச்சி அந்த கிட்னி வந்து டைலேட் ஆகிருக்கும், ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் ஆகும்போது என்ன ஆகும்னா கிட்னியோட ப்ரெஷர், உள்ளே இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெஃப்ரான்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கிட்னி நெஃப்ரான்ஸ் டேமேஜ் வந்து நம்ம எப்போ டேமேஜ் ஆகுதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 2 வீக்ஸ்லேருந்து 4 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அது வந்து கண்டிப்பாக டேமேஜஸ் ஆக ஆரம்பிச்சிடும், மினிமலாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோன்ஸ்க்காக, அந்த மாதிரி அடப்பு இருக்கிற ஸ்டோன்ஸ்க்காக நம்ம வந்து மேக்ஸிமம் 4 வீக்ஸ் வெயிட் பண்ணலாம், வெளியே வருதா இல்லையான்னு பார்க்குறது. அதுக்கு மேலே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. விட்டுதுன்னா பின்னாடி வந்து அந்த கிட்னியை செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.